கேளம்பாக்கம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம். அமைச்சர் தாமு அன்பரசன் பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்தில் தண்டலம், கேளம்பாக்கம், படூர் உள்ளிட்ட 50 ஊராட்சிகள் உள்ளன. இந்த ஊராட்சிகளில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்த ஊராட்சி தலைவர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் உத்தரவிட்டார். கேளம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இதில் பங்கேற்ற பொதுமக்கள் தங்களது பகுதிகளில் உள்ள மின்சாரம், குடிநீர், பட்டா உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். ஏற்றுக்கொண்ட அமைச்சர் பொதுமக்களிடம் ஓரிரு மாதங்களில் கேளம்பாக்கத்தில் உள்ள குறைகளை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் எடுத்து கூறி மிக விரைவில் சரி செய்யப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் MP செல்வம், செங்கல்பட்டு சப் கலெக்டர் நாராயண சர்மா, கூடுதல் ஆட்சியர் அனாமிகா, ரமேஷ், திருப்போரூர் ஒன்றிய சேர்மன் இதயவர்மன், ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் உள்ளிட்டோருடன் அரசு உயர் அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர். தீர்மானம் 11. கேளம்பாக்கம் ஊராட்சியில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் செயல்பாடு கிராம சபையில் பார்வைக்கு உட்படுத்தப்பட்டு விவரத்தினை கிராம சபையில் எடுத்துரைத்து கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதெல்லாம் முக்கியமான ஊராட்சி, இதெல்லாம் சரி பண்ண அவங்க நம்ம மேல உடனே நாளைக்கு ஆரம்பிச்சா மாதிரி அந்த தெருவு மட்டும் இல்லை, எல்லா தெருவும் செக் பண்ணுங்க, எங்கெங்கெல்லாம் வயர் தொங்கிட்டு இருக்காங்க சரி பண்ணி எடுத்து கட்டுங்க. அது எந்த தெருமா நாளைக்கு உடனே பார்த்துருங்க. காவல்துறை இல்லை, அது ஸ்டடி பண்ணி அது பிரச்சனை இல்லாத பண்ணுங்க. காலையில் அது வரையும் ஒன்றும் பண்ண முடியாதா? இன்னொரு இங்கே எல்லாம் கொடுக்கணும். இவங்க கிட்ட கொடுத்துருக்கேன் அந்த ஜெராக்ஸ் அவங்க அதுக்கு அட்வைஸ் ஆகல இவனால ஃபார்மாலிட்டிக்கு 2 கம்பம் மட்டும் வந்து நடிச்சு ரோடு தானே அது, பஞ்சாயத்து ரோடு தானே இருக்குது. பஞ்சாயத்துல இருந்து செக்ரட்டரி வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுங்க. இல்லை ஏதோ மனு மாதிரி கொடுத்தீங்களா? நோண்டுட்டோம், திருப்பி கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டு போகணும். க்ளோஸ் பண்ணாமல் அந்த சாலையில் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. சகதி சேராகிடுது, நிறைய பேர் குழந்தைங்களாம் உள்ள விழுறாங்க. அதை தயவு செய்து நீ அவன் எதுக்கு நோண்டாமல் தெரிய மாட்டேங்குது, போட்டு பாழாகிட்டு போயிடுறானுங்க. சார் அவங்க கிட்ட இருக்கும் கிரவுண்டு மட்டும் இல்லை, அது ஏற்கனவே யூனிட் வந்து சாங்ஷன் ஆயிடுச்சு சார். பில்டிங் பண்ணணும். அந்த இடத்துல சம் பிளே கிரிக்கெட் அண்ட் வாலிபால் பிளே நெட் மட்டும் வச்சுருக்காங்க. அதை அப்புறப்படுத்த சொல்லி நம்ம சார் டைரக்டர் கலெக்டர் சார்லாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டாங்க. இன்னும் அது மட்டும் ரிமூவ் அப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியும். 20 கோடி ப்ராஜெக்ட், அது 20 கோடி ப்ராஜெக்ட் பண்ணால் ஊருக்கு நல்லது, கிராமத்துக்கு நல்லது. மாவட்டத்தில் இருக்கிற மக்களின் தேவைகளை, அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து தருவதில் இன்றைக்கி கண்ணு கருத்துமாக செயல்படுகிற முதல்வர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். கூட்டம் எதுக்காக நடத்துகிறாங்கன்னு சொன்னால், ஒளிவு மறைவில்லாத நிர்வாகம், எவ்வளோ வரவு வந்தது, எவ்வளோ செலவு பண்ணாங்க, இது அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரியுன்றதுனால தான் இது மாதிரி கூட்டங்களை அதுக்கு முன்னே வருஷத்துக்கு 4 வாட்டி கூட்டினாங்க. அது எப்போ கூட்டினாங்கன்னா, ஜனவரி 26 இந்திய குடியரசு தினத்தில் ஒரு வாட்டி கூட்டுவாங்க, மே 1 தொழில், மார்ச் 22, இது அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியில் 4 வாட்டி தான் கூட்டுவாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 4 முறை இந்த கிராம சபை கூட்டங்களை நடத்துகிற ஒரே மாநிலம் எதுன்னு சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு தான் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 12,000 சொல்கிற கிராமங்கள்லேயும் இது மாதிரி கூட்டம் நடக்குது. இப்போ அந்த ஊரில் எல்லா ஊரில் இருக்கிற தலைவருங்கெல்லாம் வந்திருப்பாங்க, ஊரில் இருக்கிற பொதுமக்கள் வந்திருப்பாங்க, அங்கே இருக்கிற பிரச்சனை கேட்டிருப்பாங்க. நாங்கள் செலவு பண்ணிடுறோம், எல்லா கதையும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னெல்லாம் யாருக்குமே எந்த கதையும் தெரியாது. இப்போ ஒளிவு மறைவு இல்லாத நிர்வாகம் நடைபெற வேண்டும் என்பதற்காக தான் இது மாதிரி கிராம சபை கூட்டம் நம்ம நடத்துகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, குடிநீர் மகளிர் திட்டம், குழந்தைகள் அவசர உதவி எண் பற்றி, முதியோர் உதவி எண் பற்றி, விவசாயிகள் கடன் அட்டை, இந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம அதில் அந்தந்த குறைகள்லாம் கேட்டு அதை தீர்ப்பதற்காக தான் இன்றைக்கி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா உயர் அதிகாரிகளும் இங்கே வந்திருக்கிறாங்க இல்லையா? இப்போ இங்கே வந்து இங்கே சிலர்லாம் வந்து சில புகார்லாம் சொல்லியிருக்கிறாங்க, கோரிக்கைகள் தேவைகள்லாம் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா, ரவின்னு ஒருத்தர் குறைந்த மின்னழுத்தம் இருக்குது எங்களால் பார்த்து, அவரு மட்டும்தான் அதை போய் நான் சரி பண்ணி அவருக்கு வீட்டு உள்ள தண்ணி வர மாதிரி ரெடி பண்ணிட்டுங்க. அது மாதிரி நாதன் ஒருத்தர் 40வது வார்டில் சாலை சரியில்லை, பூங்கா அமைக்கணும்னு கேட்டு